வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஒர்க்கிங் டே ரொட்டீன் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் 5 AM டு 10 PM வரைக்கும், ஈவினிங் நைட்டு 10 PM வரைக்கும் உள்ள ரொட்டீனை தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து 15 minutesல சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஒரு மினி வெஜ் ஷாப்பிங்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன் வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து காய்கறி வாங்காமல் அப்பப்போ காய்கறி வாங்குகிறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து vlog போட சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒர்க்கிங் டே ரொட்டீன் வந்து எடுக்கிறது உண்மைக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, எனிவேஸ் என்னால் முடிஞ்ச அன்னைக்கு எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்போதும் போல் தான் 4:45 காலைல எழுந்திரிச்சாச்சு. ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. மார்னிங் பாருங்கள் ட்ரிச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப விடியெல்லாம் இல்லை. ஆனால் காலையில் வந்து இன்றைக்கி செம்ம கூல் கிளைமேட். ஏன்னா நைட்டு வந்து மழை பெஞ்சிருந்துச்சு, சுற்றி எல்லா இடத்துலையுமே மழை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூலாக இருந்துச்சு கிளைமேட்டு. அதனால் கிளம்புறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. இருந்தாலும் வேறு வழி இல்லை. 6:15 நான் வீட்டை விட்டு கிளம்புனா தான் வந்து நான் பஸ் பிடிக்க முடியும். ஸோ அதனால் மார்னிங் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷாக ஏர் வாங்கிட்டு அப்புறம் நான் கீழே வந்துடுவேன் காஃபி குடிக்கிறதுக்காக. இப்போ வாக்கிங் போக முடியல, மறுபடியும் ஏதாவது டைம் ஷெட்யூல் போட்டு தான் வந்து வாக்கிங் போகணும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கணும். என்னென்னா அவரைக்காவும் வெண்டைக்காவும் வாங்கினோம். இப்போ நான் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா தான் வந்து காய்கறி வாங்குகிறேன். ரேட் அதிகமாக இருக்கிறதுனால தேவைப்படுற அளவு அன்னன்னைக்கு வாங்குகிறேன். ஸோ ஒரே ஒரு பீட்ரூட், இது வந்து பசங்களுக்கு வந்து சாலட் டே இருக்கிறதுனால அதுக்கு கொடுத்து விட்றதுக்காக தனியாக வாங்கியிருக்கேன். ஸோ 2 காய் தான். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் வாங்கியிருக்கேன். இந்த தடவை வந்து ஒரு 2 தேங்காய் வாங்கியிருக்கேன், ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காகவும் ப்ளஸ் காய்க்கு போடுறதுக்கு சட்னிக்கும் 2 தேங்காய் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி. அப்புறம் பச்சை மிளகா வீட்டில் சுத்தமாக இல்லை. லெமன் வந்து பார்த்திங்கன்னா நெய்பர் கொடுத்தாங்க, அது வாங்கலை. தக்காளி அன்றைக்கி தாத்தாட்ட வாங்கின தக்காளி, லாஸ்ட் டைம் வாங்கின தக்காளியே இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே தீர்ற வரைக்கும் அதை வச்சு ஓட்டிக்கலான்னு விட்டாச்சு. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையாக காய்கறி செலக்ட் பண்ணிவிட்டு காஃபி குடிக்கணும். ஸோ பால் ரெடி ஆகிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரசம், தக்காளி ரசமும், எனக்கு கத்திரிக்காய் பொரியல், பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்ச் மெனுவும் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவும். காஃபி குடிச்சிட்டு தண்ணியெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஏன் இன்றைக்கி ரசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் ஹெவியாக சாப்பிட்றதுனால, அடை தோசை சாப்பிட்றதுனால மதியம் சாப்பாடு எடுக்காது. ஸோ அதனால் டைஜஷனுக்கும் நல்லா இருக்குங்கிறதுக்காக தக்காளி ரசமும் வெண்டைக்காய் பொரியல். எனக்கு வந்து நான் கத்திரிக்காய் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் கத்திரிக்காய் வதக்கல் எடுத்துகிட்டு போகிறேன். அவங்களுக்கு பிடிக்காது யாருக்குமே, பசங்களுக்கு. அதனால் எனக்கு பிடிச்ச காய் நான் எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு கிளம்புனதுக்கப்புறம் இவங்க வந்து வெண்டைக்காய் மட்டும் சமைச்சுப்பாங்க. ஸோ ரைஸ் ஒரு சைடு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு எனக்கு கத்திரிக்காய் வதக்கலும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்குனா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். அதே சமயம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீரையும் அடிக்கடி சேர்த்துக்கிறது. நாங்கள் பிளான் பண்ணோன்னா முருங்கைக்கீரை வீட்டில் இருக்க அதை எடுத்துப்போம். இல்லை கீரை வாங்கி டக்குன்னு இடையில ஒரு நாள் சேர்த்துக்கணும். வீக்லி ஒரு 2 தடவையாவது 3 தடவையாவது சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளானில் இருக்கிறோம். ரசத்துக்கு வந்து அவங்க புளி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, புளி தண்ணி. நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இவங்க சமைச்சிட்ருக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைட் நானும் கிளம்பணும். நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது பாதியோடு இருக்கும். நைட்டு வந்து தூக்கத்தில் வச்சுருப்பேன். அது இருந்துச்சுன்னா மெயினாக அதை எடுத்து மோஸ்ட்லி ரெடி பண்ணிகிட்ருப்பேன். எனக்காவது ஒரு நாள் தான் வீடியோ எடுக்கிறது vlog. ஸோ டெய்லி எடுக்க முடியாது. டெய்லி எடுத்தோம் அப்படின்னா லேட் ஆகிடுது. இப்போ vlog எடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 10 minutes கொஞ்சம் முன்னாடி கிளம்புற மாதிரி பிளான் பண்ணால் தான் வீடியோ எடுக்க முடியும். ரொம்ப கவர் பண்ணுறது இல்லையா? ஸோ அதனால் எனக்கு ஒரு 10 minutes முன்னாடி நான் எழுந்திரிச்சிட்டேன்னா நான் கண்டிப்பாக வந்து டெய்லி vlogக்கான வீடியோஸ் வந்து எடுத்துடலாம் ஈஸியாக. ரசமும் சைட் பை சைட் நடுவில் இருக்கக்கூடிய அடுப்பில் போட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக கொதிச்சோன்னே இறக்கிட்டா வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்கிறதுக்கு ஒரு 50 நிமிஷம் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை வந்து நாங்கள் மோஸ்ட்லி லீவில் தான் போடுவோம், அதாவது வீட்டில் இருக்கிற அன்றைக்கி தான் போடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சேர்த்துக்க சொல்லி நிறைய பேர் இட்லி தோசையோடு இந்த மாதிரி ராகி அடை தோசை இந்த மாதிரியெல்லாம் வந்து சேர்த்துக்க சொன்னாங்க. ராகி வந்து ஒரு பாக்கெட் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஸ்நாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணணும். எனக்கு வந்து சில சமயம் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொதுவாக எடுத்துக்க மாட்டேன். பார்ப்போம், இந்த இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ராகி இன்றைக்கி பண்ணல. அதுக்கு பதில் இன்றைக்கி அடை தோசை
மார்னிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம் அழகாக பேக் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் கத்திரிக்காய் வதக்கல் அவனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பேக் பண்ணிடணும். ஏன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃப்ரீயாக ஆகிடும். நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் நீட்டாக பேக்கிங்லாம் லஞ்ச் பேக் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிக்க போவேன். அவங்களுக்கு வந்து பசங்களை எழுப்பி கலப்புறதே கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி லஞ்செல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அடை தோசை ஊற்றிட்டாங்கன்னா அதையும் பேக் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்புறது தான் வேலை. இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஒர்க்கிங் டேயில் அடை தோசையெல்லாம் சுடுறது வந்து கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு லேட் எடுக்கிறதுனால லேட் ஆக தான் செய்யுது. இல்லைனா இன்னும் ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கலாம். லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் தோசையோ இட்லியோ சுட்டுருந்தோம்னா தான் சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இன்றைக்கி எப்படி தான் டைம் கன்சியூம் ஆகுதுன்னு பார்ப்போம்னாங்க. கடன் வந்து அடை ஊற்றியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு அதிகமாக சேர்க்குறதுனால ப்ரோட்டீன் நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்குறோம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. கார்போஹைட்ரேட் அதிகமாக சேர்க்குறோம், ப்ரோட்டீன் வந்து கம்மியாக சேர்க்குறோன்ட்டு. ஸோ அதனாலே இப்போ இந்த மாதிரி அடை தோசை, எக்கு, கீரை வகைகள், கீரையில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸு அதுக்கப்புறம் நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால அதை சேர்த்துக்க சொல்கிறாங்க. ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக சேர்த்தா எலும்பும் பலமாகும். எலும்புக்கு தேவைப்படக்கூடிய அந்த கால்சியம் எல்லாமே வந்து ப்ரோட்டீன் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். எனிவே ஹெல்த்தியாக சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ வீடியோவில் பார்க்குறப்பவே எனக்கு எப்படா போய் அடை தோசை சாப்பிடணுன்னு இருந்துச்சு. முன்னாடி எனக்கு ரொம்ப பெருசாக பிடிக்காது. அப்போ பிடிக்காத சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ பிடிக்குது. அடை தோசையாக இருக்கட்டும், புளிக்குழம்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்போ பிடிக்குது. ஸோ டக்குன்னு பேக் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ ரெடி ஆகிட்டு நம்ம பஸ் ஏறிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6:10க்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிடணும். கரெக்டாக மணி 6:10 ஆகிடுச்சு. நானும் குளித்து ரெடியாகி வந்துட்டேன். பேக் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏற வேண்டியதான் வேலை. இன்றைக்குமே ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்ததுனால இன்றைக்கி பஸ்ஸை பிடிச்சிட்டேன். இல்லைனா இன்றைக்கி இந்த பஸ்ஸை விட்டுருப்பேன். ஸோ 1 hour இல்லை 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நிறைய வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் மழை பெய்கிறப்ப எவ்வளோ டிஃபிகல்ட்டி இறங்கி பஸ்லேருந்து இறங்கி வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறது. ஸோ அதனால் இப்போ நாங்கள் ரெயின் கோட்டு கொடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் எப்போதுமே இப்போ ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா மழை காலங்களில் கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க தொப்பையாக நனைஞ்சிட்டு போனோன்னா கிளாஸ் எடுக்கவே முடியாது. மற்ற ஆஃபீஸ் ஒர்க்னால் கூட ஏதாவது போய் ரெஸ்ட் ரூமில் கொஞ்சம் காயிற வரைக்கும் சம்திங் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இங்கே ஒன்றுமே முடியாது. ஸோ வேலைக்கு முடிஞ்சு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வரப்போவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வடகம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க காலேஜில். சும்மா ஒரு சாம்பிள் பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்லன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அடுத்து ப்ரிப்ரேஷன் ஒர்க் இருக்குது. பசங்களுக்கும் சொல்லித்தரணும். ஸோ எனக்கு ஹெவியாக ஒர்க் இருந்ததுனால அவங்க ஒய்ஃப் வந்து பசங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மெயினாக செலவு கணக்கு ஒரு 2-3 நாள் எழுதலை. கொஞ்சம் செலவு தான் பண்ணேன். மெயினாக ஸ்நாக்ஸ் தான் வருது. அந்த செலவை எழுத மறந்துட்டேன். ஸோ அதை மட்டும் எழுதிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். காய்கறி கொஞ்சம் இடையில அடிக்கடி வாங்குறதுனால 2 நாளைக்கு ஒருக்க வாங்குறதுனால அதை எழுத மறந்துடுறது. எவ்வளோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா 110 ரூபா. நான் அந்த பில்லையும் தொலைச்சிட்டேன். அந்த வாங்கின பில்லும் தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னடா காய்கறி வாங்கணுன்ட்டு கொஞ்சமாக யோசித்து அதுக்கப்புறம் நினப்பு வந்துருச்சு. அப்புறம் அதையும் எழுதிட்டு வரவு செலவு கணக்கு நம்ம எழுதினா மட்டும்தான் அந்த நாள் ஃபில் ஆகும். என்னைய பொறுத்த மட்டும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன செலவு பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நாளில் அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் இது ஈவினிங் இல்லைனா நைட்டு வந்து இந்த டைம் வச்சுப்பேன். எப்படினாலும் ஏதாவது ஒரு நாள் மறந்துடுறேன். பட் ஆனாலும் மறந்தாலும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னாலே நம்ம வந்து ஈஸியாக பழக்கமாயிடும். நம்ம செலவு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு வந்து தெரியும். இந்த வரவு செலவு கணக்கு நான் என்றைக்கு எழுத ஆரம்பிச்சனோ, செலவு கணக்கு எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு பணமே சேர்ந்துருக்கு. அப்போ தான் தெரியாது இது எழுதுனதுனால என்னத்தடா பெருசாக பணம் சேர போகுதுன்னு. ஸோ இப்போ தான் புரியுது. நம்ம எழுத தான் தேவையில்லாத செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் பதியுது. அந்த செலவை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும். புக் எடுத்து 2 கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்னும் 1 கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ அதனால தான் இப்போ வந்து எடுத்து நோட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி வந்து இப்போ பிபிடி தான் போட சொல்கிறாங்க. எல்லாருமே பவர் பாயிண்ட் போட்டு நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. சாக் அண்ட் போர்ட் மெத்தடும் இருக்குது. ஸோ இருந்தாலும் பசங்களுக்கு வந்து போர்டில் எழுதி போட்டு நடத்துங்க சார் தான் சொல்கிறாங்க. ஸோ எனிவே நம்ம பசங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுபடி போகணுன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு 10 மணி வரைக்கும் ரெடி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 மணிக்கு தூங்க போயிடுவோம். என்ன
ஒர்க் இருந்தாலும் 10 மணியோட முடிச்சிடுறது. ஏன்னா 10 மணிக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா காலைல எந்திரிக்கிறது சிரமமாயிடும். ஸோ இதோட இங்கே விலாகை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல விலாக்லேயோ நல்ல சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோலையோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.